நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த ஷம்மா ஊழியத்தின் சார்பாக தேவனுடைய வார்த்தையை கேட்க இந்த தியான நேரத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவு 9 மணிக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அதை நீங்கள் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஜெப தேவைகள் இருந்தால் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் ஒரு ஜெபித்து நாம் ஒரு வார்த்தையை தியானிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றியப்பா. இப்பொழுதும் வேதத்துள்ள அதிசயங்களையும் முகத்தவங்களையும் காணும்படி கண்களை திறந்தரலும். நீர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதியாகமம் 26:24. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து ஒரு காரியத்தை சொல்கிறார். ஈசாக்கு, உங்கள் அப்பா ஆபிரகாம், என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம், உங்கள் அப்பா நிமித்தம், உங்கள் அப்பானால தான். உங்கள் அப்பா யாருன்னா என் ஊழியக்காரன். உன்னை ஆசீர்வித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொத்தை சேர்க்குறீங்களோ, பணம் சேர்க்குறீங்களோ, பேர் புகழை சேர்க்குறீங்களோ, அதெல்லாம் இந்த உலகத்தில் அழிஞ்சு போயிடும். ஆசீர்வாதம் ஒன்று மட்டும் சம்பாதிங்க. தாவீது சொல்கிறான் சங்கீதம் 23, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். தாவீது சொல்கிறான், என் பின்னாடி நன்மை தான் வரும், கிருபை தான் வரும். இன்றைக்கி உங்கள் பின்னாடி என்ன வருது? ஒரு துக்க வீட்டுக்கு போனீங்கன்னா அங்கே எல்லாரும் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் பேர் நிற்பாங்க. அந்த வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு 4 பேரோ 3 பேரும் அது எல்லா துக்க வீட்லேயும் உட்காந்து பேசுவாங்க. நீங்கள் அங்கே போய் பக்கத்தில் நின்னால் மட்டும் போதும். அந்த இறந்து போனவர் எப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. இல்லாதே இந்த ஊர்வலம் போகும் பொழுது கடைசியில் 4 பேர் பேசிக்கிட்டு வருவாங்க. அங்கே உட்காந்து கேளுங்க, வண்டியில் போகிறவர் எப்படிப்பட்டவர் என்பது. கொஞ்சம் நெஞ்சமாவா அண்ணா, குடிச்சு சொத்தெல்லாம் அழிச்சிட்ட பாவம் பிள்ளைக நடுத்தரில் நிற்க, கடனை வச்சுட்டு போயிட்டா, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் இவெல்லாம் இன்னும் கூட கொஞ்சம் நாள் இருக்கலாம், நல்ல மனுஷனெல்லாம் கடவுள் எடுத்துக்கிறார், இவெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கணும் சொல்லுவாங்க. இன்றைக்கி உங்களை பின்தொடர்வது எது? இங்கே ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாம் ஈசாக்கிட்ட, என் ஊழியக்காரனாகி ஆபிரகாம் நிமித்தம் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கி உங்கள் நிமித்தம் உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுறாங்களா? பேர் புகழ் பெற்றிருக்காங்களா? வேதத்திலே வாசிக்கிறோம் அல்லவா? ஆதியாகமம் 39 யோசேப்பின் நிமித்தம் பார்வோன் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்தார் என்று. யாக்கோபின் நிமித்தம் லாபான் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்தார். உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கிறதா? அதுதான் முக்கியம். இங்கு வந்து பார்க்கிறோம், ஆபிரகாமின் நிமித்தம் ஈசாக்கு அவன் பிள்ளைகள்லாம் தேவன் ஆசீர்வதிக்கிறார். என் ஊழியக்காரன். நல்லா கவனிங்களேன். வேதத்தில் வந்து நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா பிரசங்கம் பண்ணுறான், அழிவு வரப்போதும், மழை வரப்போதும், மனம் திரும்புங்கன்னு. ஆனால் பிரசங்கித்தவனாகிய நோவாவை என் ஊழியக்காரன்னு சொல்லலை, ஆனால் ஆபிரகாமை சொல்கிறார்.
ஆபிரகாம் என்ன பைபிள் காலேஜ் படித்தானா, ஊழியம் செஞ்சானா, இல்லைதான் அவன் பிஹெச்டி எம்டி இது படித்தானா, இல்லது பாஸ்டர் ரெவரண்ட் பிஷப் அப்படின்னு படித்தாங்களா, இல்லது அடமொழி இயேசுவின் செல்லப்பிள்ளை, இயேசுவின் அடிமை இப்படின்னு ஏதாவது ஒரு பேர் நம்ம இது பண்ணானுங்களா? ஆண்டவர் தான் என் ஊழியக்காரன். அப்போ ஊழியக்காரன் சொல்லுவதற்கு காரணம் என்ன? அதைத்தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். ஊழியக்காரன்றது யாருனாச்சும் சொல்லலாம். நீங்கள் அப்போஸ்தலர் 16:17 பார்த்தீங்கன்னா ஒரு குறி சொல்கிற பெண் பவுலை பார்த்து இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ஒரு பிசாசு கூட சொல்லும். இயேசுவும் சொல்கிறாரு, நான் சொன்னேன் என் ஊழியக்காரர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் முதல்ல தேவன் ஒருவரை ஊழியக்காரர் என்று சொல்கிறாருன்னா அது ஆபிரகாம். அப்போ ஆபிரகாம் ஆண்டவரை ஊழியக்காரர் என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன? சரி, ஊழியக்காரன்னா என்ன? இங்கே வேதத்தில் நீங்கள் இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா சர்வன்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். இயேசுடைய வேலைக்காரன், இயேசுவின் அடிமை. ஆபிரகாமே இதோ அடியேன். பார்த்தீங்களா, அடியேன். நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன். நான் ஒரு அடிமை. இன்றைக்குள்ள வேலைக்காரர்கள் கிடையாது. அதை நீங்கள் நினச்ச இந்த காலத்தில் வேலைக்காரர்கள் சொல்கிறபடி தான் இன்றைக்கி நம்ம நடக்கிறோம். வீட்டு எஜமான், அம்மா நாளைக்கு எனக்கு லீவ் வேணும், சரி எனக்கு அட்வான்ஸ் வேணும், இந்த வேலையெல்லாம் என்னால் செய்ய முடியாது, சரிப்பா எதுவும் சொன்னால் வேலை செய்யாமல் ஓடிடுவானோன்னு பயந்துக்கிட்டு அவங்க சொல்கிறத இன்றைக்கி கேட்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. அது வீடாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸாக இருந்தாலும் சரி. ஆனால் அந்த காலத்தில் பழைய ஏற்பாடில் ஒரு சர்வன்னா அவன் அடிமை. இந்த நூற்றுக்கு அதிபதி சொல்கிறான்ல, ஒருவனை போ என்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான். அது மாதிரி தான். ஏன் எதுக்கு நோ சொன்னால் உடனே செய்வான். அதான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு அடிமைனா அவன் காதில் ஓட்டை போடுவாங்க, ஒரு துவாரம் இருக்குது. அதை பார்த்தோன்னே இவன் ஒரு அடிமை அறிந்து கொள்வார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம், மோசே, சாமுவேலு, அனனியா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரே அனனியாவேனா இதோ அடியேன். தாவீது அதுபோல் சாமுவேல் எடுத்துக்கோங்க, சாமுவேலே கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். மோசே இதோ அடியேன். அப்போ அடியேன்னா நான் ஒரு அடிமை, ஒரு வேலைக்காரன். நீங்கள் சொல்கிறத நான் கேட்பேன், ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டேன். அதுதான் அர்த்தம். அப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு ஊழியக்காரன் என்று சொன்னால், என் பிள்ளை என் வார்த்தைக்கு கீழ்ப்படி வரவன், அதுதான் அடிமை, சர்வன்ட். சரி, ஆண்டவர் அவனை சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆதியாகமம் 26:4 இங்கு ஒரு நல்ல ஒரு வசனம் பார்க்கிறோம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியால். அப்போ நான் ஊழியக்காரன் என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன? ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான், அவ்வளோதான். நீங்கள் வேதத்தில் எந்த அற்புதத்தையும் பாருங்கங்க, ரட்சிப்பு ஒன்று தாங்க இலவசம். மீதி எல்லாத்துலேயும் நியமம் உண்டு. இதை செஞ்சினா நான் இதை செய்வேன். உபாகமம் 28 பாருங்கள், அங்கே சொல்லப்போ என் சத்தத்துக்கு செவிசாய் கீழ்ப்படி இதை செய்யி 14 வசனத்தில் ஆசீர்வாதம். 15லேருந்து 56 வரை சாபங்கள். அப்போ சாபங்களை காட்டிலாம் ஆசீர்வாதம் கம்மி. இந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளணுன்னா என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிறோமா? இன்றைக்கி நிறைய பேருக்கு அதாங்க இடிக்குது. சில பேர் பயத்தில் கீழ்ப்படிவாங்க, ஐயோ ஆண்டவர் அடிப்பார், அந்த கீழ்ப்படிதல் இல்லை, கர்த்தரை குறித்த பயம். ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள், நான் செய்கிறேன். பாருங்கள், 3 நாள் பிரசங்கம் நடக்குது, நிறைய பேர் சாப்பாட்டுக்கு உட்கார்ந்துருக்காங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீங்களே போஜனம் கொடுங்கள். ஆண்டவரே இங்கே ஒரு பையன்ட்ட 5 மீன் 2 மீன் 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, இது எப்படி என்ன 50 பேராக உட்கார சொல்லுனாங்க. சீஷர்கள் ஏன் எதுக்கு? இன்னாண்டவரே இங்கே இத்தனை லட்சம் பேர், 6 லட்சம் புருஷர்கள், அப்போனா சின்ன பிள்ளைங்க, பொம்பளையாள், வாலிப பிள்ளைங்க இவங்கெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் பேரில் இருப்பாங்களே. இந்த 5 அப்போ எப்படி நான் எப்படிப்பா சொல்ல அப்படின்னு சொன்னாங்களா?
இல்லது ஜனங்களாவது பேதுரு இன்னையா இருக்கிறது 5 அப்பா எங்களை உட்கார சொல்லுறியே, மீதி எங்கே? யாரும் ஒரு வார்த்தை சொல்லலைங்க. சீஷர்களும் கேட்டாங்க, சீஷர்கள் சொன்னதை ஜனங்க கேட்டாங்க. 50 பேராக புல்வெளியில் உட்கார்ந்தாங்க. அதற்கு பின்பு தான் அவர் அப்பத்தை எடுத்து மீனை எடுத்து ஆசீர்வதித்து இதை கொடுங்கன்னாரு. மீதி 12 கூடைகள் எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டு. இந்த அற்புதம் நடக்கிற காரணம் என்ன? கீழ்ப்படிதல். வலது பக்கம் வலையை போடு, ஐயரே நைட் ஃபுல்லாக போட்டோம் ஒரு மீன் கிடைக்கல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி அங்கே கீழ்ப்படிதல். கையை நீட்டு, ஆண்டவரே நானே கை சூம்பி போயிருக்கேன், என்ன போய் நீட்டுன்னு எப்படி சொல்கிறீர் கேட்டானா, இல்லை கையை நீட்டினா மறு கையை போல சுகமானது. நீ எழுந்து படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, ஆண்டவரே நானே திமிர்வாத்தில் கிடக்கிறேன், கைகால் அசைக்க முடியாமல் நான் எப்படி எந்திரிக்க கேட்டானா. அப்போ எல்லா அற்புதங்களும் பாருங்கள் அந்த கீழ்ப்படிதலில் இருக்கும். ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததுனால தான் ஈசாக்கின் சந்ததியும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பேர பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். இரண்டாவதாக நாம் என்ன பார்க்கிறோம்? ஆதியாகமம் 18:23. இங்கே ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 18:23. அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துர்மார்க்கரோடு நீதிமானை அழிப்பீரோ? தன்னுடைய அன்னை மகன் லோத்து உடைய குடும்பம் ஒரு ஆபத்தில் இருக்குது. அவன் திறப்பில் நிற்கிறான், ஆண்டவரே சோதம் குமார பட்டணத்தை அழிக்க போகிறீரா? எங்கள் அன்னை மகன் லோத்து அவன் அங்கே தான் இருக்கான், திறப்பில் நிற்கிறான். அவன் நினச்சானே என் கூட சண்டை போட்டு தானே போனேன், போட்டோம் எல்லாம் திருந்தட்டோம் அழியட்டும், அப்படின்னா தான் அவங்களுக்கெல்லாம் அறிவு வரும் அப்படின்னு நினச்சானே. இல்லை, என்கிட்ட சண்டை போட்டு போனாலும் பரவாயில்ல, எங்கள் அன்னை மகன் தானே அவன், ஆண்டவரே 50 நீதிமான் 40 30 20 கடைசியில் 10. அது ஏங்க 10ஓட நிப்பாட்டிட்டாரு? ஏன் இன்னும் 5 6ன்னு இது பண்ணலாம்ல? ஆபிரகாம் என்ன நினச்சான், லோத்து மனைவி 2 பொம்பளை பிள்ளைங்க 2 மருமகமார் 2 மருமகமாருடைய அம்மா அப்பா இவங்களுடைய அம்மா அப்பா எல்லாம் சேர்த்தா மொத்தம் 10. இந்த 10 பேர் நீதிமான்களாக இருப்பார்கள் நினச்சி தான் 10ஓட நிப்பாட்டிட்டார். ஆனால் எத்தனை பேர் காக்கப்பட்டாங்கன்றது உங்களுக்கே தெரியும். மருமகமாக லோத்து வார்த்தை எடுபடவில்லை. இன்றைக்கி உங்கள் வார்த்தை உங்கள் குடும்பத்தில் எடுபடுதா? நோவா சொல்கிறான், ஏன் மழை வரப்போதான், உலகத்தை அழிக்க போகிறாராம், பேலையை செய்ய சொல்கிறாருன்னா குடும்பமே ஒத்துழைச்சதில் அங்கு நோவாவுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. நோவா வார்த்தைக்கு எல்லாம் கீழ்ப்படுகிறாங்க. ஆனால் இங்கே லோத்து சொல்கிற மருமக்கமாக இவன் வார்த்தையை பரிகாசம் பண்ணுற மாதிரி இருந்ததான். அழிக்கப்பட்டார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அல்லவா? திறப்பில் நில்லுங்கங்க. ஒருவேளை உங்கள் கூட பிறந்தவங்களோ யாரோ பக்கத்து விட ஏற்று விட சபையோர யாரோ சண்டை போட்டு போயிருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு ஒரு உதவி ஒரு கஷ்டம்னா போய் நில்லுங்க. தேவ சமூகத்தில் நின்று அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் செஞ்சதுனால தான் என் ஊழியக்காரனாகி ஆபிரகாம் சொல்லி ஈசாக்கை நான் உன்னையும் ஆசிரிப்பேன், உன் பிள்ளையும் நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று. மூன்றாவதாக ஒரு காரியத்தை பாருங்கள். ஆதியாகமம் 14:14. இங்கு ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 14:14. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கை படிந்தவர்களாகிய 318 ஆட்களும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து 16ஆம் வசனத்தில் சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். லோத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே போய் நிற்கிறான். பார்த்தீங்களா? அவன்கிட்ட எவ்வித கசப்பு இல்லை. சண்டை போட்டு இல்லை, நீ கிழக்க போனீன்னா நான் மேற்க போகிறேன், நீ தெற்க போனீன்னா நான் வடக்க போகிறேன், ரைட் ஓகே விட்டு கொடுக்குறேன். எப்பா நீ செலக்ட் பண்ணுப்பா, நீ இந்த பக்கம் போனீன்னா நான் இந்த பக்கம் போகிறேன். போது இந்த விட்டு கொடுக்குற குணம் நம்மளுக்கு இருக்காங்க. இன்றைக்கி எவ்வளவு ஆசீர்வாதத்தை இன்றைக்கி இழந்து போகிறோம். இன்றைக்கி நிறைய இடத்துல பார்க்குறோம், நிறைய ப்ராப்பர்ட்டி சொத்து பேங்கில் கிடக்கு, வட்டி கடைக்காரன்ட்ட கிடக்குது.
நாய் பெற்ற தங்கம்பழம் போல் அந்த நாய் தானும் யூஸ் பண்ணாத மற்றவங்களுக்கும் கொடுக்காது. அது போல தான் யாராவது விட்டு கொடுப்போமே, சரி இந்த சொத்தை நீ வச்சுக்கோ, சரி ஏதாவது ஒன்று உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், கோர்ட்டில் கிடக்கட்டான், எத்தனை பில்டிங் பாலடைஞ்சு யாருக்கும் பயன்படாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? அந்த விட்டுக்கு இருக்கிற குணம் இல்லை பார்த்தீங்களா? அவனுக்கு ஒரு கஷ்டம்னு ஒன்று ஆபிரகாம் போய் நிற்கிறான் பார்த்தீங்களா? எத்தனை பேர் உங்கள் சகோதரனுக்கு கஷ்டம் அப்படின்னு ஒன்று முன்னாடி போய் நிற்கிறீங்க. உன் பிள்ளைய நான் படிக்க வைக்கிறேன்ப்பா, ஏன் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணச்சுன்னு சொல்லு, நான் வந்து நிற்கிறேன், உனக்கு என்ன தேவைன்னா சொல்லு, நான் செய்கிறோமா? ஆண்டவர் எதுக்கு உங்களுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறார்? உன் சகோதரனுக்கு குறைச்சல் உள்ளவன் என்று கண்டு அவனுக்கு நீ உன் முகத்தை திருப்பினால் அதனால் உனக்கு என்ன பலன்? உன் சகோதரன் குளிர்காய்ந்து கொண்டு இருக்கும்போது நீ நல்லா இரு, சந்தோஷமாக இருன்னு சொன்னீன்னா உனக்கு என்ன பிரயோஜனம்? அந்த குளிரை தாங்குவதற்கு நீ வஸ்திரத்தை கொடு, பசியாக இருக்க உணவு கொடு, அவன் தேவை உள்ளவனாக இருக்கான், அவன் தேவைகளை சந்தி. எதுக்கு உனக்கு நான் இந்த பணத்தை கொடுத்தேன்? மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் நானே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பெரிய வீடை ஏன் கொடுத்துருக்கிறாரு? ப்ரேயர் நடத்துவதற்கு. ஹால் எதுக்கு உங்கள் வீட்டில் பெரிய ஹாலு? ப்ரேயரை நடத்து. உங்கள் இதுக்கு எதுக்கு 2 வாகனம் 3 வாகனம்? சண்டே ஊழியத்துக்கு போகிறதுக்கு வாகனத்தை கொடு. பணம் உனக்கு எதுக்குன்னா இவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன், மிஷினரியை தாங்கு, ஆலயத்தை கட்டு, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆபிரகாம் தன் சகோதரனுக்கு ஒரு ஆபத்துன்னு ஒன்றே போய் நின்று மீட்டு கொண்டு, அவன் ஏதாவது லஞ்சம் வாங்கினானா, உபகாரம் ஏதாவது செஞ்சானா? இல்லைப்பா, இந்த வச்சுக்கோ போ, ரைட். இதெல்லாம் செஞ்சதுனால தான் ஆபிரகாமின் நிமித்தம் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறான், அவன் சந்ததியை தேவன் பெருக பண்ணினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மற்றவங்களுக்காக தரப்பில் நின்னுங்க, மற்றவங்களுக்கு ஊழியம் செய்யுங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அபரிதமாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. ஆபிரகாம்கிட்ட நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ சொன்னோடனே, ஆண்டவர் எந்த தேசம், எவ்வளோ தூரம், அங்கே எனக்கு என்ன வேலை, நான் சாப்பாட்டுக்கு என்ன செய்ய, எனக்கு அங்கே வீடு எங்கே, நான் அங்கே போய் என்ன செய்யணும், அதெல்லாம் கேட்டானே. காண்பிக்கும் தேசத்துக்கு போனோடனே பெட்டி படிக்க தூக்கிட்டு கிளம்பிட்டான். ஆபிரகாமே, இதோ அடியேன், உன் ஏக புதல்வனை எனக்காக பலியிடணுன்னு. ஆண்டவரே, 100 வயசு கழித்து தான் பிள்ளையே கொடுத்துருக்கிறீர், அதை கேட்குறீரே, வேற ஏதாவது கேளும் அப்படின்னு கேட்டானே. ஆண்டவர் சொன்னோடனே மறுநாள் காலையில் எழுந்து அந்த சேனம் வைத்து அவன் கிளம்பிட்டான், கழுதையை எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். மனைவிட்ட சொல்லலை, பையன்கிட்ட கூட சொல்லலை, மனசை மாற்றிடுவாங்கன்னு. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒன்று சொன்னால் ஏன் எதுக்குன்னு கேட்காம அப்படியே கீழ்ப்படிங்க. உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பார், வர்த்திக்க பண்ணுவார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நம்மளுக்கு கொடுக்க தலையை தாழ்த்தி ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி அப்பா. தேவனே கிருபையாயிரும், இயேசுவே கிருபையாயிரும். ஆபிரகாமின் நிமித்தம் ஈசாக்கை ஆசீர்வதித்து அவன் சந்ததியை பெருக பண்ணினது போல எங்கள் நிமித்தம் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பிள்ளைகளின் சந்ததியை நீர் பெருக பண்ணும். ஆபிரகாமை என் வேலைக்காரன், என் சர்வன்ட், என் ஊழியக்காரன் சொல்லி எவ்வளவு பெருமைப்படுத்தினீர் அப்பா. எஸ் லார்ட், எங்களையும் நீர் கனப்படுத்தி எங்கள் நிமித்தம் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீங்கள் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இது மிகவும் உங்களுக்கு பயனுள்ளது. இதை விசுவாசித்து நடவுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். காட் பிளஸ் யூ. காட்